தும் தும் என ஆடியே வருவாய் தொப்பை கணநாதா கரிமுகனே கணநாதா பாதம் மிதிபட பாவங்கள் பாதம் மிதிபட பாவங்கள் எல்லாம் பொடியாகும் ஜெய மங்கள ஆராதனை ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் மங்கள ஆரத்தி செய்திடும் நேரம் கரைந்திடும் கற்பூரம் சுவாமி கரைந்திடும் கற்பூரம் அதுபோல் எங்கள் பாவமும் கரைய அதுபோல் எங்கள் பாவமும் கரைய அருள்மழை பொழிந்திடுவார் ஜெய மங்கள ஆராதனை ஓம் கணபதி 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 ஓம் படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி அழைக்கின்ற காலத்தில் அந்த சத்தியாகிய பார்வதியானவள் அந்த ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று இரண்டு சித்தரும் தான்
மௌனமாக இருக்குகின்றாள். அந்த நேரத்திலே மகாதேவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் ஐயா? என்னையா சொல்லுகிறார்? ஆண்டவரா சிவனே சிவனே, பழி இழந்த திருக்கரத்தினால் என்னுடைய இடத்திலே 2 உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பார்வதி இடத்திலே பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அம்மா பட்டினியா இருப்பதைதான் பார்க்க வேணும் பகவான். ஆனால் ஆதி சக்தியானவள் அறிந்த என்ன செய்கிறார்? ஆண்டவன் அறியாத மாயம் ஒன்றுமில்லை என்றும் இல்லை. செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. அறைக்குள் இருந்தாலும் அரண் அறியாத மாயமில்லை என்று நினைத்து அந்த ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறாள். ஆண்டவனே பகவானே, எனக்கு படிய அந்த கையினால் ஒரு பாவம் வர வேண்டும் ஐயா. நல்ல இந்த கையினால் எனக்கு குழந்தை ஒன்று வேண்டும் ஐயா. எனக்கு தொட்டிலேட்டினாரோ எனக்கு துணைக்கு ஒரு பிள்ளை வேண்டும். நல்ல மடியில் வைத்து விளையும் எனக்கு மணி குழந்தை வேண்டும் ஐயா. எனக்கு தொட்டிலிட்டு ஆராட்ட துணைக்கு துணையாக குழந்தை வேண்டும். ஆண்டவனிடத்திலே பார்வதியானவள் மகளை வரம் கேட்டாள். அந்த நேரத்திலே சிவன் சொல்லுகிறார், அம்மா உனக்கு மூத்த மகன் விநாயகரை பிள்ளையாக தந்தேன், இளைய மகனை வேலவனாயும் பிள்ளையாக தந்தீரேன். அந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி கேளாம போச்சு. ஆபத்துக்கு உதவாம எனக்கு ஆபத்துக்கு உதவும்படி அருமை பிள்ளை வேண்டும். ஆமா, அது 8 நாளையிலே குழந்தை வர வேண்டும் என்று கரை கட்டிடத்திலே பார்வதி கேட்க அந்த சிவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? கங்கையிலே சென்று தீர்த்தம் ஆடி ஈர துயிலோடு ஆயுவள்ளி கையிலே தோரண கம்பத்திலே முரசு முழங்கிய மண்டபம். ஆமா, அந்த முரசு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்குகள் எரிகிறது பார்வதி. ஆமா, அதிலே 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கு அடிவாரத்தில் ஈரத்துயிலை ஏந்தி நின்றால் இறைவனுடைய கிருபையினர் உனக்கு ஏந்தனுக்கு குழந்தை கிடைக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். அப்படியே நல்ல சக்தியாகிய பார்வதியானவள் நல்ல
அந்த அசையாத மணி விளக்கு அசைந்த நேரம் நேரம் அந்த பார்வதி முந்தி ஏந்து நிற்கிறார். ஈரத்துயிலை இப்படி ஏந்து நின்றார். நிக்கிற அந்த நேரத்திலே அசையாத மணி விளக்கு அசைந்த நேரம் 3 சுடராக பார்வதி முந்தியிலே விழுந்தது. விழுகிறது. எப்படி விழுந்தது? எப்படி விழுகிறது? சொட்டு சொட்டு சொட்டு. ஆமா 3 இந்த சொட்டு 3 சுடரும் விழுந்த நேரத்தில் அந்த முந்தியிலே விழுந்த சுடரை அப்படியே கூட்டி முடிந்தாய். முடிகிறார். அன்று தங்கி மறு உதயத்தில் அரண் உதயத்திலே ஆதித்தன் விழிக்கு முன்னார். ஆதி ஆண்டவனுடைய கிருபையினால் ஆதி சத்தியானவள் அந்த முந்தியை அவுத்து பார்க்கிறார். அந்த 3 சுடரை எப்படி இருக்குங்கிறது தெரியுமா? எப்படியா? 3 முண்டமா இருக்கு. கையும் இல்லை கையும் இல்லை கையும் இல்லை. மூக்கும் இல்லை முகமும் இல்லை. ஆண்டவனு பகவானே பிள்ளை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு புளிய முண்டமாக பிறந்தாமா. தேவா, எனக்கு முன்னால அந்த குழந்தைகள் எல்லாம் ஆன போல ஒரு பிள்ளை இருந்தான். ஆமா, அழகா ஒரு பிள்ளை இருந்தான். மூத்த மகன் விநாயகரை பிள்ளையாக தந்தீர். அவன் தாயை போல பெண் கேட்டு சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறார். தாயை போல பெண் என்றால் தாயினுடைய பண்பு, தாயினுடைய பாசம், தாயினுடைய அன்பு, தாயினுடைய ஆசாரம். தாயை போல பண்புடைய மனைவி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு என்பதாக சந்தி சந்தியாக அமர்ந்திருக்கிறான் விநாயகன். ஆமா, சந்தடி. இளைய மகன் வேறவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனாக அமர்ந்து விட்டார். அதனால் ஆபத்துக்கு உலகவில்லை என்றல்லவோ அறுவை பிள்ளை கேட்டேன். ஆமா, இப்ப அந்த பிள்ளையை பார்க்கும்போது காரும் இல்லை கையும் இல்லை மூக்கும் இல்லை முகமும் இல்லை. இந்த பிள்ளைய நான் கொண்டு போய் நான் என்ன செய்ய? காலில் கையில் மூக்கில் முகமில்ல ஏதாவது எங்கனாவது இருக்கா? ஒரு முண்டமாலையா இருக்கு. எது எங்க இருக்கணுமோ அது எங்க சுத்தமா இல்லையே. இல்ல என்று ஆண்டவனிடத்தில் சத்தியாகிய பார்வதி சொல்லுகிற வேலை. அந்த நேரத்திலே இறைவன் யாரை அழைத்தார்? யாரை அழைக்க போகிறார்? இந்த உலகுக்கெல்லாம் உருப்பிடிப்பது பிரம்மன். பிரம்மன் அல்லவா? அந்த பிரம்மனை அழைத்து இந்த 3 முண்டங்களுக்கு உருப்பிடிக்க சொல்லுகிறார். அந்த பிரம்மன் வந்து 3 முண்டங்களை உருப்பிடித்தார். முதல் முண்டத்தை இப்படி ஒரு பெண்ணாக, ஆமா பெண்ணா இருக்காள, இப்படி ஒரு பெண்ணாக பிரம்மன் முதல் முண்டத்தை பெண்ணாக உருப்பிடித்தார். 2 முண்டங்களை 2 ஆணாக உருப்பிடித்தார். ஆமா, அங்கே உருப்பிடித்தார். பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் உடையவன். சிவன் உயிர் கொடுத்த நேரத்தில் 3 குழந்தைகளும் எப்படி மொத்தமா சேர்ந்து குரலோசை கொடுக்குகிறது. குரலோசை அடிக்கி அந்த குழந்தையுடைய குரலை கேட்டால் பார்வதியானவள் வாரி கையை எடுத்து வாய் கோரி முத்தமிட்டாள். கோரி கையை எடுத்து கொடுங்கையோடு சேர்த்து அணைத்து மாணிக்க தொட்டிலே
திருநாமத்தை சூட்டுகிறார். அப்படியா? சுடர் ஒளிவிலே ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலே பிறந்ததினால் அங்கே சரவண பொய்களை வளர்ந்தவன், ஆறு கமலத்திலே வீற்றிருந்தவன் ஆறுமுக கடவுள். கடவுள் அது சைவம். ஆமா. இந்த ஆண்டவனுடைய கிருபையினால் சுடர் ஒளிவிலே பிறந்தார் அல்லவா? இந்த முதல் சுடரிலே பெண்ணாக பிறந்ததினால் சுடர் ஒளிவிலே பெண்ணாக பிறந்த பிள்ளைக்கு சுடலை பேச்சு என்ற பேச்சு பிரமசக்தி. இரண்டாவது சுடரை மணி விளக்கிலே மாயமாக பிறந்தனால் மாயாண்டி சுடரை. சுடலை என்ன சுடலை? மாயாண்டி சுடலை. மூன்றாவது குழந்தை முண்டமாக உருண்டதினால் சுடலை முண்டன். பேச்சு சுடலை முண்டன் என்று மூன்று குழந்தைகளுக்கு திருநாமத்தை சூட்டி அந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலேயே வளர்த்து வருகிறாள். இப்படி வளர்த்து வருகிற நாளையில் வெள்ளிக்கிழமை. ஆமா. சாமனுடைய சாமம் சைவ சாம நேரம். நல்ல வேலை. நஞ்சது என்று நஞ்சருக்கு நடுக்குறி சாம மணி என்ன இருக்கும்? சரியா 12 மணி இருக்குமே. ஆமா. சாமம் போல காத்தடித்தாலும் இளையாடாத நேரத்தில் இந்த சுடலா சும்மா இருந்தாலும் பேச்சு சும்மா இருக்க மாட்டா. சாதாரண பேச்சு இல்ல, கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியானவள் மகனாகிய மாயாண்டி அழைத்தாள். மகனே, என்னமா எந்த நேரம்? சாமனடி சாமம் 12 மணி. நாம தாய் அமிர்தம் குடித்தால் தனக்கு வயிறு நிறையுமா? எங்கம்மா நிறையுது? பால் அமிர்தம் குடித்தா பசி அடங்குமா? அடங்க போற இடம் போக வேணும், போக வேணும். சுடலை ஐயா, சுடலை ஐயா, நாமல் போய் பார்க்க மருதம் குடித்த பசி ஏது அடங்காது. நாம தாய மருதம் குடித்த தனக்கு வயது நிறையாது. 3 குழந்தைகளும் இந்த மாய பேச்சு அம்மா, இந்த மாயாண்டி சுடலை ஐயா, இந்த மாயாண்டி முண்டனுமா நல்ல போல இருந்தவர்கள் அந்த மையான கடலில் மாண்டது வேகும் போது மாயாண்டி சுடரை மாடு மாயாண்டி கருங்கச்சி சுங்கனி அந்த மையானத்திலே வந்து பேச்சு 3 குலவை போட்டார். இந்த 3 குலவை சத்தத்தை கேட்டதும் குழியில பிணைச்சிருக்க பணம் அப்படியே மேல வருது. இந்த பேச்சு குழியில பிணத்தை தோண்டுகிறாள். மடியில் போட்டு அழகு பார்த்தாள். ஒரு சட்டி ரத்தத்தை ஒரே மடக்கா குடிச்சிட்டா. இவா யாரு? இந்த பேச்சு. தேவி சட்டி ரத்தம் குடித்திடுவாள், தலைவிரித்து ஆடிடுவாள். மாய பேச்சு அம்மா மாண்ட பிணங்கள் எல்லாம் இந்த மாயாண்டி சுடலையா அந்த கூட்டத்தை தான் பிரித்து பிணங்கள் எல்லாம் செஞ்சுடலை மாயாண்டி அள்ளி சிவபூசை போடுகிறார். மாண்ட பிணத்தை எல்லாம் சுடலை மாலையாக போடுகிறார். இவனுக்கு காலெலும்பு கட்டி
போட்ட பிணம் தொங்க மாலையாகி மாலையாக காலெலும்பு கக்கத்திலே கையெலும்பு வாயிலே வாய்விடம் கைவிடம் வலது தோளிலே 5 விடம் ஆமா செத்த பிணங்களை எல்லாம் அள்ளி சிவபூஜை போடுகிறார் இந்த செஞ்சுடரை. இப்படி மையான காட்டிலே மாண்ட பிணங்களை எல்லாம் தின்று கொண்டு மறுபடி மிஞ்சிய பிணத்தை அள்ளி மேலே வாரி போட்டுக்கொண்டு கொல்லிய பிசாசுகள் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கி. ஆமா பக்கத்தில் நிக்கிறங்க கொல்லி பிசாசு. இந்தா உனக்கு காலெலும்பு, இந்தா உனக்கு கையெலும்பு, இந்தா உனக்கு காலெலும்பு. இப்படி கொல்லிய பேய்களுக்கெல்லாம் கூட்டமிட்டு விருந்தழைத்து மிஞ்சிய பிணத்தை அள்ளி மேலே வாரி போட்டுக்கொண்டு மாணிக்க தொட்டி வந்து படுத்திருக்கிறார் இந்த சுடலை. அந்த விடிய ஒரு கருக்கலில் பார்வதியானவள் குழந்தைகளை பார்க்க வருகிறாள். அங்கே பார்க்க வருகின்ற நேரம் அங்கே எப்படி இருக்குகிறது? மாயாண்டி படுத்திருப்பது மல்லிகை பூவிலே, இந்த பேச்சு படுத்திருப்பது பிச்சி பூவிலே, இந்த முண்டம் படுத்திருப்பது முல்லை பூவிலே. ஆமா இந்த பார்வதியானவள் மாணிக்க தொட்டிலே பார்க்கும் பொழுது பிச்சி பூவாடை எல்லாம் நல்ல பிறவாட வீசுவதை பார்வையானவள் இந்த சுடலைய பேச்சிய முண்டன அப்படி முகத்தை பார்த்தா பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறா? அமிர்தம் குடித்த பிள்ளைகள் தலை சுருட்டி முழிக்கிறது. ஆமா பால் அமிர்தம் குடிச்ச இந்த பேச்சு பறக்க பறக்க முழிக்க சாதாரண பேச்சியா இருந்தா தானே நிதானமா முழிப்பா. சுடுகாடு போனவ இல்லையா அப்படியே கண் சுருட்டி முழிக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே சத்திய ஆகிய பார்வதி சொல்லுற, ஆண்டவரே நான் பிள்ளை என்று கேட்டேன், எனக்கு பிணம் தண்ணியை தந்துட்டேரு, இந்த பிள்ளையை தரலாமா சாமி? இந்த பிள்ளை நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்தா இந்த இடமெல்லாம் கரியா போயிடும், மாவீசம் கலந்து விடுவார் மாணிக்க கையில எல்லாம், இவனை உடனே பூலோகம் அனுப்ப வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் சிவபெருமான் சுடல என்ன உன் திருவிளையாடல் போதுமப்பா, நீ அவனி பூலோகம் போக வேண்டும் என்று வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுத்தார். அந்த நேரத்தில் இந்த மாயாண்டி சுடலை மகாதேவனிடத்திலே என்ன கேட்டார் தெரியுமா? என்ன? எனக்கு உத்திரகிரி மையானத்திலே ஊட்டுக்கள வேண்டும், கனியான் வந்து மணிமகடம் தட்ட வேண்டும், கைவட்டி ரத்தமும் பழமும் ரணபூஜை தந்தா தான் இந்த இடத்தை விட்டு போவேன், இல்லை என்றால் இந்த மாணிக்கவள்ளி கையில விட்டு போவேன் என்று சொல்ல, அந்த நேரத்திலே ஆதிவள்ளி கையிலே உத்திரகிரி மையானத்திலே ஊட்டுக்கள நடத்தி தெய்வ கனி